கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். அவரை பற்றி சொல்லணும்னா, இதுவரைக்கிலும் நான் எத்தனையோ கண்ணீர் அஞ்சலி, இரங்கல் செய்திகள் எத்தனையோ நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்று மாதிரி எனக்கு மனம் கனத்ததில்லை. ஏன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுதும் போராளியாக வாழ்ந்திருக்காரு. அதாவது தன்னுடைய 18வது வயசில் அவர் முதல்ல பொது சேவைக்கு வராரு, போராட்ட களத்துக்கு வராரு. அப்போது அவர் பிறந்த வைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம் வைகுண்டத்தில் பிறந்த ஊரில் 2000 மூட்டை நெல் மூட்டைகளை மறைச்சி வச்சுருக்காங்க. அதை அந்த காவல்துறைக்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு அதன் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி அவர் வீட்டை விட்டு வெளியேறி சுதந்திர போராட்டத்துக்காக போராடுறாரு. அவருடைய பள்ளி பருவத்திலேயே சத்தியாகிரகம், சுதந்திர போராட்டத்தில் இந்த மாதிரியெல்லாம் கலந்துக்கிட்டு சிறை சென்றிருக்கிறாரு. சிறையில் அவர் சின்ன வாலிப வயசில் ரொம்ப பெரிய மீசையை அழகாக மீசை வச்சுருப்பார். அந்த மீசைக்கு ஒரு வரலாறு இருக்குது. இன்னைக்கு ஐயாவை பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே அவர் மீசை இல்லாமல் தான் இப்போ நாம் பார்த்துருப்போம். ஆனால் அவருக்கு வாலிப வயசில் மீசை இருந்திருக்கு. அந்த மீசையை சிறையில் இருக்கும்போது போலீஸ்காரங்க ஒவ்வொன்றா பிடுங்கியிருக்காங்க. மீசையை பிடுங்கிட்டு தீயில வச்சு பொசுக்கியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஐயாவை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. என்னதான் சித்திரவதை பண்ணாலும் நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன், என் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன், உயிரே போனாலும் நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுதும் போராடியவர் தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். தனக்காக அவர் ஒரு நாள் கூட வாழ்ந்ததில்லை என்று தான் சொல்லணும். அவர் வாழ்நாள் முழுசுமே மக்களுக்காகவே களத்தில் நின்னார், போராட்ட களத்தில் நின்னார். அதிக நாள் சிறையில் இருந்தார், மீதி நாள் திரைமறைவு வாழ்க்கையில் இருந்தார், மீதி நாள் போராட்ட களத்தில் இருந்தார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை. அதாவது இவருடைய இந்த போராட்ட குணத்தை பார்த்து எண்ணற்ற இளைஞர்கள் களத்துக்கு வந்திருக்காங்க. அவர் எப்படி அவர் ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னாக்க, நண்பர் ஒருத்தர் சொன்னார். அவரை பார்க்க நான் ஒரு முறை போயிருந்தேன். கட்சி அலுவலகத்தில் ஒரு சின்ன அலுவலகம், அந்த அலுவலகத்தில் ஒரு சின்ன கட்டில், அந்த கட்டில் ஒரு பெட்டி மட்டும்தான் இருந்தது. அப்படி தான் அவருடைய வாழ்வியல் முறை இருக்குது, ரொம்ப எளிமையாக இருந்தது என்று சொல்லி நண்பர் ஒருத்தர் சொன்னார். இப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டும் இவருடைய இந்த தன்னலமற்ற இந்த சேவையை பாராட்டி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 80வது வயதில் 80வது பிறந்த நாளில் சொல்கிறாரு ஐயா பற்றி, எனக்கு ஒரு கண்ணோட பார்வை குறைஞ்சிக்கிட்டே வருது, பார்வை சரியாக இல்லை, எனக்கு இருப்பது ஒரே ஒரு நல்ல கண்ணு தான், அவர் ஐயா நல்லக்கண்ணு என்று மேடையில் 80வது பிறந்த நாளில் நல்லக்கண்ணு ஐயாவை சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஐயாவுக்கு தான் 2007ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் விருது கொடுத்து, அந்த விருதில் எப்போதுமே பணம் 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு. அந்த 1 லட்ச ரூபாயை எனக்கு எதுக்கு இந்த பணம் என்று சொல்லி திருப்பி கொடுத்துட்டார் அரசாங்கத்துக்கிட்டேயே ஐயா. அதே போல் தான் நம்ம முதல்வர், இப்போது திராவிட மாடல் முதல்வர் 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருது, தமிழ்நாட்டின் உயரிய விருது கொடுத்துட்டு 10 லட்ச ரூபாய் ரொக்கமாக பணம் கொடுத்துருக்காங்க. அதையும் எனக்கு எதுக்கு இந்த பணம் என்று சொல்லி அப்படியே திருப்பி கொடுத்தவர் தான். தன் வாழ்நாள் முழுசும் எளிமையின் அடையாளமாக, போராட்டத்தின் மறு உருவமாக, வாழும் வரலாறாக வாழ்ந்து காட்டியிருக்காரு. நம்ம இப்போ நான்லாம் ஐயா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு 2-3 மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். நம்ம வள்ளுவரை பார்த்ததில்லை, பெரியாரை பார்த்ததில்லை, அவர் கூட பழகினதில்லை. ஆனாலும் அவங்களோடெல்லாம் பார்த்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால், அவங்க இருந்திருந்தால் நம்ம பார்க்கணுன்னு நினச்சிருப்போம். அதை ஐயா மூலமாக, தோழர் நல்லக்கண்ணு ஐயா மூலமாக அது நிறைவேறி இருக்கு என்று நினைக்கும்போது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வாழும் வரலாறாக வாழ்ந்திருக்காரு. எப்போதும் அவர் கல்வெட்டாக நீடித்து நிற்பார். அடுத்த தலைமுறைக்கு அவர்
முன்னுதாரணமாக பெரியார் போல, வள்ளுவர் போல, அம்பேத்கர் போல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக அவரை போல நல்ல கண்ணுகள் இன்னும் நிறைய இந்த சமூகத்துக்கு பணியாற்ற இந்த நேரத்தில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் இந்த நேரத்தில் இன்னும் அவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் வர வேண்டும் என்ற அந்த என்னுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் அவருடைய புகழ் நீடித்து இந்த மண்ணில் இன்னும் பல நூறு ஆண்டுகள் இந்த இயற்கை இருக்கும் வரை, தமிழ் இருக்கும் வரை அவருடைய புகழ், அவருடைய கொள்கை இந்த மண்ணில் விதைத்து, அவர் மரணிக்கவில்லை, விதைத்து சென்றிருக்கிறார். இன்னும் பல நூறு ஆண்டுகள் அவருடைய கொள்கை நம் மண்ணில் வாழும் என்று சொல்லிக்கொண்டு வாழும் வரலாறுக்கு புகழ் வணக்கம். நன்றி.